அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பிலேருந்து டிஎன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு தகவல் தான் பார்க்க போகிறோம். ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் 2025க்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 இதற்கான அறிவிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதை நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்றைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/9/2025 அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணோம். எடிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த 2 நாள் டைம் தருவாங்க. 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த 3 நாளுக்குள்ளே நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். பட் முடிஞ்ச வரையும் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது மிக தெளிவாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தனியாக அப்ளை பண்ணுறது எப்படின்றத வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான எக்ஸாம் டேட் 1/11/2025 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2ஆம் தேதி. சரிங்களா? இதே போல் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மினிமம் ஏஜ் 18 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ மினிமம் 18 வயசுக்குள்ளே இருக்கீங்க, 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். எந்த தேதிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025. சரிங்களா? அதே போல் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிடணும். ஹையர் செகண்டரி வித் 50% மார்க். சரிங்களா? 50% மார்க் இல்லை பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு 45% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12th அப்புறம் 45% மார்க் பாஸ்ட் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ அதற்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஓகே, இது பேப்பர் 1க்கான கல்வி தகுதி. இதே பேப்பர் 2க்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தா முன்ன சொன்னது டிப்ளமோ கோர்ஸ் பேப்பர் 1க்கு. பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும், யூஜியும் முடிச்சிருக்கணும், கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் அப்பியரிங் 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ். சரிங்களா? அதே போல் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க். ஸோ நீங்கள் யூஜியும் முடிச்சிருக்கணும், 50% மார்க் இதில் பிஎட். சரிங்களா? ஸோ பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை ஃபைனல் இயர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் யூஜி முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனல் இயர் பிஎட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் பேப்பர் 2க்கு நீங்கள் எழுத முடியும். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு ஈக்குவலண்ட்டான இருக்கக்கூடிய கோர்ஸ் சில கோர்ஸ் பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும். பிஏ பிஎட் இல்லை பிஎஸ்சி பிஎட் அப்படின்ற கோர்ஸ் இருக்கும். அது பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இல்லை அதற்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு என்ன மெத்தடில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் மெத்தடில் எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம் எக்ஸாமு, 150 கேள்விகள் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது 150 கேள்விகள் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5ஆம் வகுப்பு வரலையும் கிளாஸ் எடுக்கிறோம். சரிங்களா? டீச்சர்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரலையும் 1 to 5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மதிப்பெண்கள் எப்படி இருக்கும், எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் 30 கொஷின் 30 மார்க். அதே போல் லாங்குவேஜ் தமிழ் இல்லை தெலுங்கு மலையாளம் இதில் உங்களுக்கு 30 கேள்விகள் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் டு இங்கிலீஷ் அதில் 30 கொஷின் 30 மார்க். மேக்ஸில் 30 கொஷின் 30 மார்க். அதே போல் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதில் 30 கொஷின் 30 மார்க். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மொத்தமாக 150 கேள்விகள் 150 மதிப்பெண் அப்படின்னு இருக்கும். இது பேப்பர் 1க்கு. சரிங்களா? பேப்பர் 1 டிப்ளமோ கோர்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த பேப்பர் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்கும். டிஎன் டெட் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். சரிங்களா? அடுத்த பேப்பர் இது லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரலையும் 6th-லேருந்து 8th வரலையும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். சைல்டு டெவலப்மெண்ட்டில் 30 கேள்விகள். அதே போல் லாங்குவேஜ் தமிழில் 30 கேள்விகள், இங்கிலீஷில் 30 கேள்விகள், மேக்ஸு சயின்ஸ் டீச்சரில் இல்லை சோசியல் சயின்ஸ்னால் சோசியல் சயின்ஸில் இல்லை மற்ற சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் இருந்து. சரிங்களா? மேக்ஸ்னால் இல்லை மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து 60 கேள்விகள் இருக்கும். சோசியல்னால் சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 கேள்விகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அது ஆப்ஷன் தான். ஓகே, இதில் 60 கேள்விகள் வந்துடும். டோட்டலாக உங்களுக்கு 30 இங்கே ஒரு 30 இங்கே ஒரு 60 150 கேள்விகள். ஓகே, மதிப்பெண்களும் ஒரு கொஷினுக்கு 1 மார்க். அப்போ 150 மதிப்பெண் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தனி டீட்டெயில் வீடியோவும் நான் கொடுக்குறேன். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு 60%, அதாவது 90 மார்க். சரிங்களா? பேப்பர் 1ல் 150 கேள்விகள் கேட்பாங்க. அதில் 60% நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்.
இதே எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி இதில் இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 55%, அதாவது 82 கொஷின்ஸ் வந்து நீங்கள் 82 மதிப்பெண்கள் சரியாக இருக்கணும். 82 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா சரி, அவ்வளோதான். 150 கேள்விகள் கேட்க போகிறாங்க, 83 கொஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரவுண்டப்பாக 82 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே ஜென்ரல் கேட்டிங்கன்னா 90 கொஷின், சரிங்களா. எஸ்டி அப்படின்னு வரீங்க அப்படின்னா 150 கேள்விகளுக்கு 40%, 60 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். இது பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு 90 கொஷின்ஸ், 90 மார்க். அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிஎனுக்கு, டிஎன்சிக்கு 52%, சரிங்களா. அதே போல் 82 கொஷின்ஸ். ஓகே. அதே போல் நீங்கள் பிடபிள்யூடியில் இருக்கீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கேட்டகரியிலே, சரிங்களா, 83 கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா போதுமானது. எஸ்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60 மதிப்பெண்கள் வாங்கினீங்கன்னா போதும், சரிங்களா. 40% கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அது தனியாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எக்ஸாமுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா, சரிங்களா. ஸோ எஸ்சி, எஸ்டியில் இருக்கீங்க, இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. மற்ற கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 ருபீஸ் வந்து ஃபீஸ் இருக்கும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் எக்ஸாம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு OMR மெத்தடில் தான் இருக்க போது. ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான டேட், டைம் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு டென்டேட்டிவாக நவம்பர் 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டும் அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு சர்டிஃபிகேட், டெட்டுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, டிஎன் டெட் சர்டிஃபிகேட் வந்து லைஃப் டைம் வேலிடி அப்படின்றவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசியில் இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் 90 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கியிருக்கணும், பேப்பர் 2ல் 90 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கிக்கணும். பேப்பர் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் இருக்குன்னா 90 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கிக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அப்படின்னா 82 கேள்விகள். அதே போல் எங்கேயும் பேப்பர் 2ல் 82 கேள்விகள், சரிங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரினா 82 கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணணும். எஸ்டி அப்படின்னா 60 கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும், 60 மதிப்பெண்கள், சரிங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்கான லிங்க் வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஓகே, முடிஞ்ச வரலையும் முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். அந்த புக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும். அந்த புக்ஸ் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டெட்டுக்கே வந்து தமிழ் புக் வேணும் அப்படின்னா 6லேருந்து 12 வரலையும் வந்து உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸாக இருக்கும். 6லேருந்து 8 வரலையும் ஒன்று, 9லேருந்து 10, 11, 12 இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் இது வந்து சிலபஸ் வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.